வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் ஆலய விசேஷங்கள் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் தரிசிக்க இருப்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம். இவ்வாலயம் பழனி ஆண்டவர் கோவில் தெரு, அயனாவரம், சென்னை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் பழனி ஆண்டவர் திருக்கோயிலின் எதிரே அமைந்துள்ளது. இவ்வாலயம் மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதுகின்றனர். இங்கு ஒரு அரசமரம் இருந்ததாக கூறுகின்றனர். பிறகு இவ்வாலயம் முதலில் கொட்டகையில் இருந்ததாக கூறுகின்றனர். பிறகு பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி இவ்வாலயத்தை கட்டியதாக கூறுகின்றனர். இதற்கு முன்பு 3 முறை கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளதாக கூறுகின்றனர். 12 வருடங்களுக்கு முன்பு ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. மீண்டும் ஒரு கும்பாபிஷேகம் புரிய உள்ளதாக கூறுகின்றனர். கருவறையில் உள்ள அம்மனின் பெயர் பாப்பாத்தி கருமாரியம்மன். இந்த அம்மனுக்கு அசைவம் கிடையாது, அதாவது கோழி, ஆடு பலியிடுதல் கிடையாது என்று கூறுகின்றனர். ஆடி மாதம் 3ஆம் வாரம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். அம்மன் திருவீதி உலா வருடத்தில் ஒரு முறை ஆடி மாதம் 3ஆம் வாரம் திருவீதி உலா நடைபெறும். மேலதாளங்கள் முழங்க, வான வேடிக்கைகள் என மிக கோலாகலமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடைபெறும். அம்மன் சன்னதியின் முன்பு திரிசூலமும் சிம்மவாகனமும் காணப்படுகின்றது. அம்மனின் கர்ப்பகிரகத்தின் சுவற்றை சுற்றிலும் ஸ்ரீ பிராமி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ கௌமாரி ஆகியோரின் திருவுருவச் சிலைகள் காணப்படுகின்றது. கருணையே வடிவான அம்மனை பக்தர்கள் பூஜைகள் புரிந்து தரிசித்து மனநிறைவு பெற்று செல்கின்றனர். இவ்வாலயம் மிகவும் எழில் கொஞ்சும் அழகுடன் அமைதியான சூழலில் தென்படுகின்றது. கோபுரமும் கருவறையும் ஒரு சேர இருக்கின்றது. கர்ப்ப கிரகத்தின் உள்ளே அம்மன் மஞ்சள், குங்குமம், சந்தனம், மலர் மாலை, தீப தூபங்கள் என மிக கம்பீரமாக காணப்படுகின்றார். அம்மன் அமர்ந்த நிலையிலும் அம்மனின் பாதத்தில் அம்மனின் சிரசும் காணப்படுகின்றது. ஓம் காளிகா தேவியை வித்மஹே சக்தி ஹஸ்தாய தீமஹி தன்னோ மாரி பிரசோதயாத். இவ்வளவு அற்புதங்களும் மகிமைகளும் நிறைந்த இவ்வாலயத்தின் சிறப்புமிக்க காணொளியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் ஆலய விசேஷங்கள் மூலமாக கண்குளிர கண்டும் ஆன்மீக பயணமாக இவ்வாலயத்திற்கு சென்றும் ஸ்ரீ தேவி கருமாரியம்மனின் திருவருள் நல்லாசியை பெற்று வாரீர். நன்றி, வணக்கம்.